இப்படியே போய்கிட்டு இருந்தால் திருப்பூரோட நிலைமை தான் என்ன? நிறைய பேர் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் திருப்பூரை தேடி தேடி வருவாங்க. திருப்பூர் போனால் எப்படியாவது ஏதாவது ஒரு வேலை பார்த்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பூரை தேடி தேடி வருவாங்க. திருப்பூர் காலனி சரௌண்டிங், இந்த ராதாநகர் காலனி சரௌண்டிங் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லு வண்டி வர மாட்டேங்குது, ஒரு ட்ரேடிங் வண்டி ரவுண்ட்ஸில் போக மாட்டேங்குது. இல்லைன்னா எப்பயுமே மில்லு வண்டி அடுத்தடுத்து காலனிக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும், ட்ரேடிங் வண்டி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. எப்பயுமே பிஸியாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். திருப்பூர் வந்து எப்பயுமே பிஸியாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். அங்கிட்டு பார்த்தா கெட் எடுத்துகிட்டு போவாங்க, இங்கிட்டு பார்த்தா பீஸ் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க, இங்கிட்டு பார்த்தா அயனிங்க்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். மாறி மாறி ஏதாவது ஒரு வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கிட்டு பார்த்தா ஒரு 4-5 ரோல் வண்டி ஏறி போய்கிட்டு இருக்குங்க. ஃபுல்லாக எல்லா பக்கம் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பாலிஸ்ட் கட்டிங் வேஸ்ட்டு, பாலிஸ்ட் பிசுறு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் வந்து வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். வருஷம் எப்போயுமே ஆடி மாதம் தான் வியாபாரம் வந்து ரொம்ப காத்தடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆடி மாதம் கூட எப்படியோ ஓரளவுக்கு இழுத்து போயிடுச்சுங்க. திருப்பூர் வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்தம்பிக்கலை. ஓரளவுக்கு வந்து பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருமே வந்து பிஸ்னஸ் ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓரளவுக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன் ஆடி மாதம் கூட. ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸுமே ரொம்ப டல்லு. அதான் சின்ன சின்ன செக்ஷன் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் இந்த வேஸ்ட்டு குடோன் வச்சுக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே வந்து பண ரொட்டேஷனே வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. செக்ஷன் வச்சுருக்கிறவங்கலேருந்து வேஸ்ட் குடோன் வச்சுருக்கவங்க, பெரிய குடோன் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரித்து பார்த்ததுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேமெண்ட்டே சுத்தமாக வர மாட்டேங்கி, பண ரொட்டேஷனே இல்லை ப்ரோ. ஒரு 500 1000 ரூபா தாள் கூட ரொட்டேஷனே இல்லை ப்ரோ. எங்கே பார்த்தாலும் பணம் லாக்குன்னு சொல்கிறாங்க ப்ரோ. எங்கிட்ட கேட்டால் எங்களுக்கு மேலே உள்ள ஆளுங்க, அதாவது ட்ரேடிங்காரங்கிட்ட கேட்டோம்னா மில்லுக்காரங்க மேலே குறை சொல்கிறாங்க. மில்லுக்காரங்க மேலே கேட்டோம்னா அவங்க பஞ்சு அனுப்பிவிட்ட இடத்துல பணம் வரலன்னு சொல்கிறாங்க. மாறி மாறி எல்லாருக்குமே ஒவ்வொரு கேள்விக்கு ஒவ்வொரு பதில் இருக்குது. ஆனால் பணம் வந்து எங்கேயுமே ரொட்டேஷன் ஆக மாட்டேங்குது. அப்போ பணம் பூரா எங்கே போச்சு? சின்ன செக்ஷன் வச்சுருக்கிறவங்க, ஒரு 4 மிஷின் போட்டு தைக்கிற செக்ஷன் வச்சுருக்கிறவங்களுக்கு பணம் ரொட்டேஷன் ஆக மாட்டேங்குது. ஈரோடு மார்க்கெட்டில் போய் ஒரு வாரத்துக்கு ஒரு 500 பீஸு தச்சு ஈரோடு மார்க்கெட்டில் கொண்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்தால் தான் அவங்க அடுத்து ரொட்டேஷன் பண்ண முடியும். அந்த 500 பீஸை வச்சு அந்த 500 பீஸும் கூட கடன் போயிடுது. அந்த 500 பீஸுக்கு கூட பணம் திருப்பி வர மாட்டேங்கான். ஒரு வாரம் டிலே, 10 நாள் டிலே, அப்படியே பேமெண்ட் வந்து போய்கிட்டே இருக்கான். வேஸ்ட் குடோன், சின்ன சின்ன வேஸ்ட் குடோன் வச்சுருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 15,000த்துக்கு ட்ரேடிங்காரங்களுக்கு வந்து ஏற்றி விட்றாங்க. அந்த 10,000 15,000 கூட 15 நாள் பேமெண்ட்டு, 20 நாள் பேமெண்ட்டுக்கு எட்டு போகிறாங்க. ஆனால் 15 நாள் பேமெண்ட்டு கூட திருப்பி வர மாட்டேங்குது. 15 நாளுங்கிறது 20 நாள் ஆகுது, 20 நாளுங்கிறது ஒரு மாதம் ஆயிடுதுங்க. இப்படியே பணம் போய்கிட்டே இருக்குன்னா, அப்போ பணம் யாருக்கிட்ட தான் இருக்குது, எங்கே தான் இருக்குது அப்படிங்கிற கேள்விக்குறி எல்லார் மனசுலையுமே இருக்குது. திருப்பூரே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, திருப்பூர் காலனி சரௌண்டிங், இந்த ராதாநகர் காலனி சரௌண்டிங் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லு வண்டி வர மாட்டேங்குது, ஒரு ட்ரேடிங் வண்டி ரவுண்ட்ஸில் போக மாட்டேங்குங்க. இல்லைன்னா எப்பயுமே மில் வண்டி அடுத்தடுத்து காலனிக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும், ட்ரேடிங் வண்டி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. எப்பயுமே பிஸியாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். திருப்பூர் வந்து எப்பயுமே பிஸியாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். அங்கிட்டு பார்த்தா கெட் எடுத்துகிட்டு போவாங்க, இங்கிட்டு பார்த்தா பீஸ் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க, இங்கிட்டு பார்த்தா அயனிங்க்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். மாறி மாறி ஏதாவது ஒரு வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கிட்டு பார்த்தா ஒரு 4-5 ரோல் வண்டி ஏறி போய்கிட்டு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே ரன்னிங்லே இல்லை. ஏதோ ஒரு வண்டி போகுது, ஏதோ ஒரு வண்டி வேஸ்ட் ஏற்றிட்டு போகுது, ஏதோ ஒரு வண்டி ரோல் ஏற்றிட்டு போகிறாங்க. சுத்தமாகவே படுத்துருச்சு வியாபாரம். இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்கள்ட்ட கேட்டால் மில்லுக்காரங்களுக்கு வந்து கரண்ட் பில்லு ரேட்டு கூடிருச்சு, அதனால தான் வந்து எங்களுக்கு நூல் போக மாட்டேங்கி, கரண்ட் பில்லு ஏறினதுனால நாங்கள் ரேட்டை சேர்த்து வச்சு பஞ்சு கொடுக்குறோம், அதனால் பஞ்சு போக மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி மில்லுக்காரங்க சொல்கிறாங்க. கீழே ட்ரேடிங்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணால் தான் நாங்கள் வந்து அடுத்து உங்கள்கிட்ட ரேட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவங்க எல்லா கலர்லையுமே வந்து கிலோவுக்கு 10 ரூபா கம்மியாக கேட்குறாங்க, நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண ரேட் வந்து இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 45 ரூபாய்க்கு ஒரு ரேட்டு நம்மகிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து இப்போ மில்லுக்காரங்களே வந்து டேரெக்டாக வந்து 35 ரூபாய்க்கு கேட்குறாங்க, கிலோவுக்கு 10 ரூபா கம்மியாக கேட்குறாங்க. அப்போ கிலோவுக்கு 10 ரூபா கம்மியாக கொடுத்தா அப்போ குறைஞ்சது ஒரு 20-30 டன் ஸ்டாக் வச்சுருக்காங்க. 30 டன் ஸ்டாக்கை வந்து அப்படி கிலோவுக்கு 10 ரூபா கம்மியில் ஏற்றினோம்னா ரவுண்டாக கண்ணுக்கு முன்னாடியே 3 லட்ச ரூபா காணாமல் போயிருங்க. நம்ம சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சிவகாசி. அங்கே வந்து அப்படி தான் தீப்பெட்டி ஹவுஸ் கைத்தொழில் வந்து அதிகம். தீப்பெட்டி வந்து கைத்தொழில்கள் அதிகம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மிஷின் மேடு வந்து உள்ளே வந்ததுங்க. மிஷின் மேடு உள்ளே வரையில் வந்து சின்ன சின்ன தீப்பெட்டி ஹவுஸ் ஃபுல்லாக இழுத்து மூடிட்டாங்க. இப்போ வந்து சின்ன தீப்பெட்டி ஹவுஸே வந்து மேக்ஸிமம் கிடையாதுங்க. சிவகாசி ஊருக்குள்ளே சின்ன சின்ன தீப்பெட்டி ஹவுஸ்லாம் வந்து இழுத்து மூடிட்டாங்க. இப்போ மெயினாக வந்து பெரிய பெரிய கம்பெனி மட்டும் தான் ஓடுது, எக்ஸ்போர்ட்டடு. அதான் பெரிய பெரிய கம்பெனி மிஷின் மேடு தான் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி இப்போ திருப்பூர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டன் மெஜாரிட்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. இப்போ பாலிஸ்டர்னு சொல்லி ஒன்று உள்ளே கொண்டு வந்தாங்கங்க. ஃபுல்லாக எல்லா பக்கம் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பாலிஸ்டர் கட்டிங் வேஸ்ட்டு, பாலிஸ்டர் பிசுறு. ஆர்டர் புக்கிங்லாம் வருது, ஆனால் பாலிஸ்டரில் புக்கிங்கில் வருதுங்க. ஏன்னா அதுதான் வந்து கலர் நிறையா இருக்குது,
வெயிலுக்கு கலர் ஷேட் ஆகாது அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரு 15 கலரில் ஆர்டர் வந்து குமிஞ்சு தள்ளுதுங்க. எல்லா கம்பெனிலுமே வந்து பாலிஸ்டர், பாலிஸ்டர், பாலிஸ்டர். ஆனால் ட்ரேடிங்காரங்க பாலிஸ்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டேங்காங்க. இந்த கட்டிங் வேஸ்ட் எடுக்கிறவங்கலாம் ரொம்ப பாவங்க. இப்படியே போய்க்கிட்டு இருந்தால் திருப்பூரோட நிலைமை தான் என்ன? நிறைய பேர் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் திருப்பூரை தேடி தேடி வருவாங்க. திருப்பூர் போனால் எப்படியாவது ஏதாவது ஒரு வேலை பார்த்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பூரை தேடி தேடி வருவாங்க. இப்போ ஒரு கடந்த 1 வருஷமாவே பார்த்தீங்கன்னா, திருப்பூரை விட்டுட்டு போகிறவங்க ஏகப்பட்டவர் இருக்காங்க. சின்ன சின்ன செக்ஷன் வச்சுருக்கிறவங்கலாம் மிஷினெல்லாம் வித்துட்டு நிறைய பேர் ஊர் பக்கமே போய் செட்டில் ஆயிடலாம். ஏதாவது ஒரு வேலை விவசாயம் வேலை, இல்லை ஏதாவது ஒரு கட்டட வேலை, ஏதாவது ஒரு வேலை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன செக்ஷன் வச்சுருந்தவங்களாம் நிறைய பேர் காலி பண்ணிகிட்டே போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன செக்ஷன் வச்சிருக்கவங்க தான் காலி பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன குடோன் இந்த சின்ன சின்ன கம்பெனியில ஒரு 10 மூடை, 20 மூடை, ஒரு 50 மூடை அப்படி வேஸ்ட் குடோன் வச்சிருந்தவங்கலாம் அவங்களும் காலி பண்ணி போயிட்டாங்க. ஏன்னா பேமெண்ட்டு லேட்டு. இங்கே இந்த ஒரு 10 மூடை, 20 மூடை அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1,00,000 ரொட்டேஷன்ல சரக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த ரூ. 1,00,000 சரக்கு ஏற்றி விட்டோன்னே ஒரு 10 நாள்ல பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னா, சரி ஒரு 2 நாள் 3 நாள்ல பேமெண்ட் வந்துச்சுன்னா, அந்த ரூ. 1,00,000 உள்ள வந்துச்சுன்னா, மறுபடியும் அந்த ரூ. 1,00,000 சரக்கு எடுப்பாங்க. ரூ. 1,00,000 சரக்கு எடுத்தா ஒரு 10,000 20,000 லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை வச்சு ஒரு 2 நாள்ல ஒரு 5 நாளுக்குள்ள ரூ. 1,00,000 வச்சு ரொட்டேஷன் பண்ணா தான் ஒரு 10,000 20,000 சம்பளம் எடுக்க முடியும். அந்த ரூ. 1,00,000 சரக்கை ஏற்றி விட்டுட்டு ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு அந்த ரூ. 1,00,000 பேமெண்ட் வந்துச்சுன்னா, கரெக்டாக குடோன் வாடகை வந்துரும், வீட்டு வாடகை வந்துரும், கரண்ட் பில்லு வந்துரும், எல்லாமே வந்துருங்க. வேற அந்த ரூ. 1,00,000 வச்சு மறுபடியும் எப்படி சரக்கு எடுக்க முடியும்? ரூ. 1,00,000 வச்சு குறைஞ்சது ஒரு ரூ. 10,000 வாடகை கொடுத்துறாங்கன்னு வைங்க. ஒரு ரூ. 1000 கரண்ட் பில் கட்டிட்டாங்க. வீட்டு வாடகை ஒரு ரூ. 5,000 கட்டிட்டாங்க. வீட்டு செலவுக்குன்னு சொல்லி ஒரு ரூ. 10,000 எடுத்துக்கிட்டாங்க. மிச்சம் அதில் எவ்வளோ இருக்கும்? முதல் வந்து ரூ. 1,00,000. அந்த ரூ. 1,00,000 முதல்ல வந்து இப்போ முதல் எவ்வளோ இருக்குது நம்ம கையிருப்பில்? ஒரு 60,000 தான் முதல் இருப்பு இருக்குது. அந்த 60,000 வச்சு மறுபடியும் ரொட்டேஷனில் சரக்கு எடுப்பாங்க. அந்த 60,000 வச்சு ஒரு 2 நாள் 3 நாளில் பேமெண்ட் வந்துச்சுன்னா, அதை வச்சு கூட உயிர் பிடிச்சு மேலே வந்துருவாங்க. அதுவும் பேமெண்ட் வர்றதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் டிலே ஆயிடுது. அந்த 60,000 திரும்பி கரெக்டாக வரும்போது நம்ம கைக்கு வரும்போது, அதே மாதிரி குடோன் வாடகை வந்துடும், வீட்டு வாடகை வந்துடும், கரண்ட் பில் வந்துடும், வீட்டு செலவு வந்துடும், திடீர் ஆஸ்பத்திரி செலவு எல்லாமே வந்துடும். அந்த 60,000த்தில் மறுபடியும் திரும்பி வரையில் 10,000 குடோன் வாடகை போயிடும், 5,000 வீட்டு வாடகை போயிடும், 1,000 கரண்ட் பில்லு போயிடும், ஒரு 2,000 வீட்டு செலவு, ஒரு 1,000 மெடிக்கல் செலவுன்னு வைங்க. அப்போ அதில் ஒரு 20,000 வாசாட்டு ஆயிரும். மீதி கையில் முதல் எவ்வளோ இருக்குது? 40,000. அந்த 40,000 வச்சு மறுபடியும் சரக்கு எடுப்பாங்க. மறுபடியும் சரக்கு எடுத்து அதை ரொட்டேஷன் பண்ணி கொண்டு வர்றதுக்குள்ளே அந்த பேமெண்ட்டாவது கை கொடுத்தா ரொட்டேஷன் ஆயிரும். மறுபடியும் அது 40,000 போய் ஒரு 20 நாள் 15 நாளில் போய் நிற்கும். இதே மாதிரி மறுபடியும் ரொட்டேஷன் ஆகி வரையில் மறுபடியும் ஒரு 20,000 காலி ஆகும். அதுக்கடுத்து மீதி கையில் எவ்வளோ இருக்கும்? வெறும் 20,000. அந்த 20,000 வச்சு சரக்கும் எடுக்க முடியாது, ரொட்டேஷனும் பண்ண முடியாது, வீட்டு செலவும் பார்க்கணும், குடோனும் பார்க்கணும், குடோன் வாடகையும் கொடுக்கணும். குடோனில் சரக்கு சுத்தமாக காலியாகிருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியே தான் காலியாகிருக்கும். அதாவது பேமெண்ட் லேட்டாக நம்மளோட கையில் இருக்க முதல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கும். கண்ணுக்கு தெரியாமலே போகும். குடோனில் வேலை பார்க்குற ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கொடுக்கணும், வீட்டு செலவு பார்க்கணும். ஃபேமிலி மேனாக இருந்தால் ரொம்ப சிரமங்க. இதை ஏதோ அன்னக்காவடியாக கல்யாணம் முடிக்காமல் இருந்து ஏதோ பொழுதுபோக்குக்கு இந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு செட் ஆகும். ஃபேமிலி மேனாக இருந்தால் ரொம்ப சிரமம். சின்ன செக்ஷன் வச்சுருந்தாலும் சரி, இன்றைக்கி நிலைமைக்கு திருப்பூரில் ஒரு ஒத்த மிஷின் வச்சு தச்சவங்க பெரிய பணக்காரங்க ஆனவங்களும் இருக்காங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி 10 மிஷின் 20 மிஷின் போட்டு தச்சு செக்ஷன் வச்சு தச்சவங்க திடீர்னு ஒரே வருஷத்தில் 10 மிஷின் 20 மிஷின் வச்சு தச்சவங்க 10 மிஷினாக மாறும், 5 மிஷினாக மாறும், 3 மிஷினாக மாறும், அடுத்து 3 மிஷினை விற்றுட்டு ஊருக்கே போயிடுறாங்க. நாளடைவில் பார்த்தீங்கன்னா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பூர்லேருந்து காணாமல் போய்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரிலங்க.